ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் டி.கே. பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்பவர்கள் எஸ். சிவசக்தி, பி. காவிய பாரதி, பி. ஜி. கோகுல்நாத், எஸ். சஞ்சய், எஸ். ஜெயமாலதி, எஸ். சோமசுந்தரி. ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சியின் வரிசையில் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் பற்றிய தொடர் வினாடி வினா நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி சென்னை பெருமையோடு வழங்கிக் கொண்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் 1-2-2026 அன்று சமர்ப்பிக்கப்பட்ட இந்திய அரசின் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை பற்றிய பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். பட்ஜெட் என்பது ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு முதுகெலும்பு போன்றது. நாட்டின் முன்னேற்றத்தை முக்கிய குறிக்கோளாக கொண்டு போடப்பட்டுள்ள இந்த பட்ஜெட்டை பற்றிய பல்வேறு முக்கிய மற்றும் சுவையான தகவல்களை உயர்கல்வி பயிலும் மாணவர்கள், இளைஞர்கள், நிகழ்ச்சியை கேட்கும் நேயர்கள் தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியமானதாகும். இப்பொழுது நிகழ்ச்சிக்கு செல்வோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக ABC என்ற 3 அணிகள் வந்திருக்கின்றன. நிகழ்ச்சியினுடைய விதிமுறைகள்: ஒவ்வொரு அணிக்கும் முறையே ஒவ்வொரு வினா தொடுக்கப்படும். சரியான விடையை சொல்லுகின்ற அணி 10 மதிப்பெண்களை பெறுவார்கள். அப்படி அவர்கள் சரியான விடையை சொல்ல தவறி மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டு அவர்கள் சரியான விடையை சொன்னால் அவர்களுக்கு ஊக்க மதிப்பெண் 5 வழங்கப்படும். இப்பொழுது நிகழ்ச்சியில் பங்கு பெறுபவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏ அணி. என்னோட பேர் காவிய பாரதி. நான் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். சென்னை அண்ணா நகர்லேருந்து வரேன். எங்கே முடிச்சிங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ்? எந்த காலேஜில் படிச்சிங்க? நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் பிஏ முடித்தேன். எம்ஏ குருநானக் காலேஜில் போட்டு இக்னோ இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டியில் எம்ஏ முடித்தேன். ரொம்ப சந்தோஷம். நீங்கம்மா? என் பேர் சிவசக்தி. நான் பிஏ டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் வந்து படிச்சிருக்கேன். அண்ணா நகர் சென்னையிலேருந்து வரேன். இப்போ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். வாழ்த்துக்கள். பி அணியினர் நீங்கள்? என் பெயர் கோகுல். நான் குருநானக் கல்லூரியில் பிகாம் ஜெனரல் படிச்சிட்ருக்கேன். என் பேர் சஞ்சய். நான் சென்னை திருவான்மூர்லேருந்து வரேன். குருநானக் கல்லூரியில் பிகாம் ஜெனரல் படிச்சிட்ருக்கேன். என்ன உங்களுடைய பொழுதுபோக்குகள்லாம் என்ன? என்னுடைய பொழுதுபோக்குன்றது நான் இந்திய ரயில்வே பற்றி அதிகமாக ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவேன் சார். ஓ, ரொம்ப சந்தோஷம். என்ன உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்ன? நான் எதிர்காலத்தில் பட்டய கணக்காளர் ஆகணுன்றது என்னோட விருப்பம் சார். சிஏ, சார்ட் அக்கௌண்டன்ட். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். நீங்கள் சி அணியினர்? என்னோட பேர் ஜெயமாலதி. எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். சென்னை அண்ணா நகர்லேருந்து வரேன். ரொம்ப சந்தோஷம். நீங்கள்? எனது பேர் சோமசுந்தரி. சென்னை அண்ணா நகரிலிருந்து வருகிறேன். பிகாம் ஜெனரல் முடிச்சிருக்கேன். இப்போ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம நேரம் நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? நிகழ்ச்சியினுடைய முதல் சுற்று, முதல் கேள்வி ஏ அணிக்கு. இந்த முதல் சுற்று இந்திய பட்ஜெட்டை பற்றி சில வரலாற்று நிகழ்வுகள், ரொம்ப சுவையான வரலாற்று நிகழ்வுகள்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? முதல் கேள்வி ஏ அணி. இந்தியாவின் முதல் பட்ஜெட் நவம்பர் 26, 1947 தாக்கல் செய்யப்பட்டது. சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார்? ஆர்.கே. சண்முகம் செட்டி. அவர் தான் அப்போ முதல் நிதியமைச்சராக இருந்தார். அவர் தான் திரு ஆர்.கே. சண்முகம் செட்டியார் அவர்கள். தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். தமிழகத்தை சேர்ந்த திரு ஆர்.கே. சண்முகம் செட்டி அவர்கள் இந்தியாவின் முதல் நிதி மந்திரியான இவருடைய சிலை சென்னையில் பாரிமுனை பகுதியில் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் உள்ளது. ஏ அணிக்கு 10 முழு மதிப்பெண்கள். இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. 7.5 மாதங்களுக்காக போடப்பட்ட முதல் பட்ஜெட்டில் 1947-48 ஆண்டுக்கான இந்தியாவின் மொத்த வருவாய் எவ்வளவு கோடி ரூபாய்களாக கணக்கிடப்பட்டது? 171 கோடி ரூபாய். 171 கோடி ரூபாய்கள் தான் மிகச் சரியான விடை. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். 171.15 கோடி ரூபாய்கள் தான் இந்தியாவினுடைய முதல் பட்ஜெட் போடப்பட்ட போது உள்ள வருவாயாகும். 171.15 கோடி ரூபாய்களை மட்டும் வருவாயாகவும் சுமார் 197.39 கோடி ரூபாய்களை செலவாகவும் கொண்டு 1947-48 இந்திய பொருளாதாரம் இன்று உலகமே வியக்கும் மிக வலுவான ஒரு பொருளாதாரமாக உயர்ந்து நிற்பது நாமெல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு நிகழ்வாகும். இப்போ அடுத்த கேள்வி சி அணிக்கு போலாமா? நவம்பர் 26,
47 இந்தியாவின் முதல் பட்ஜெட்டை திரு ஆர்.கே. சண்முகம் அவர்கள் தாக்கல் செய்தார் என்று பார்த்தோம். இந்தியாவினுடைய ஜிடிபி அப்பொழுது எத்தனை லட்சம் கோடிகளாக இருந்தது? முதல் ஜிடிபி 2.7 லட்சம் கோடி. 2.7 லட்சம் கோடி. 2.7 லட்சம் கோடி மிகச் சரியான விடை. அப்போ ஒரு 2.7 லேக் crore தான் இருந்தது இந்தியாவுடைய ஜிடிபி 1947ல. ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. சி அணியினரும் 10 முழு மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். 1947-48 இந்தியாவின் ஜிடிபி எனப்படும் உள்நாட்டு உற்பத்தி சுமார் 2.7 லட்சம் கோடிகளாக கணக்கிடப்பட்டது. தற்பொழுது இதை போன்று ஏறக்குறைய 132 மடங்கிற்கும் ஜிடிபி இந்த 79 ஆண்டுகளில் உயர்ந்திருக்கிறது என்பது நாம் எல்லாம் மகிழ்ச்சியுறக்கூடிய ஒரு தருணமாகும். இப்போ அடுத்த சுற்றுக்கு போலாமா? இந்த 2வது சுற்று சில முக்கியமான அப்ரிவேஷன், எல்லாமே பட்ஜெட்டோட தொடர்புடைய அப்ரிவேஷன்ஸ் தான். சரிங்களா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. ஏன்னா திடீர்னு நீங்கள் செய்தித்தாள்கள் படிக்கும்போது இந்த அப்ரிவேஷன்ஸ்லாம் டக்குன்னு உங்கள் சிலதுக்கு இருக்கும், சிலதுக்கு இருக்காது. பட் நீங்களாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. முதல் கேள்வி ஏ அணிக்கு எஸ்ஜிபி இதனுடைய விரிவாக்கம் என்ன? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பாண்ட். இல்லை, இன்னும் கிளியராக சொல்லணும். நீங்கள் பி அணியினர் சாவரின் கோல்டு பாண்ட். சாவரின் கோல்டு பாண்ட் ரொம்ப சிம்பிளான கேள்விதான். சாவரின் கோல்டு பாண்ட். பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே வருகிறது. எஸ்டிடி இதனுடைய விரிவு என்ன? எஸ்டிடி செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ். பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. எம்ஏடி இதனுடைய விரிவு என்ன? பட்ஜெட்ல வந்த குறிப்பை பற்றி தான் நான் சொல்றேன். அது எம்ஏடியினுடைய விரிவு என்ன? மினிமம் அல்டர்னேட் டாக்ஸ். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ். சி அணியினரும் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போலாமா? அதாவது ஒரு பட்ஜெட்னு இருக்கும் பொழுது நிறைய இலக்குகள், குறியீடுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் பற்றி நீங்கள் இப்போ உயர்கல்வி படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள், அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்கள்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் டாப் ஹெட்லைன்ஸ்லேயே வரும் பட்ஜெட் முடிஞ்சவனே. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி ஏ அணிக்கு. நல்லா கேளுங்கம்மா. தற்போதைய சந்தை மதிப்பின்படி, அதாவது கரண்ட் பிரைஸ், தற்போதைய சந்தை மதிப்பின்படினா கரண்ட் பிரைசஸ், மொத்த உள்நாட்டு உற்பத்தி 26-27 நிதியாண்டில் எத்தனை லட்சம் கோடிகளாக கணக்கிடப்பட்டுள்ளது? வாட் இஸ் தி அப்சல்யூட் நாமினல் ஜிடிபி வேல்யூ இன் ருபீஸ் டேர்ம் ப்ரொஜெக்டட் ஃபார் 26-27? ருபீஸ் டேர்ம்லேயே சொல்லுங்க. 380 லட்சம் கோடி முதல் 400 லட்சம் கோடி வரை. இல்ல, கரெக்டா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தோராயம்லாம் இல்ல, கரெக்டா சொல்லியிருக்காங்க பட்ஜெட்ல. நீங்க சொல்லுங்க பி அணியினர். 393 லட்சம் கோடி. அவ்வளவுதான், 393 லட்சம் கோடிகள் தான் 26-27 ஆண்டுக்கான நாமினல் ஜிடிபி வேல்யூவாக கணக்கிடப்பட்டுள்ளது. சரிங்களா? இன்றைய டாலர் மதிப்பில் இது ஏறக்குறைய 4.33 ட்ரில்லியன் டாலர்களாகும். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு உங்களுடைய முறையிலேயே வருகின்றது. 2026-27 தற்பொழுதைய சந்தை மதிப்பின்படி, அதாவது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ், உள்நாட்டு உற்பத்தி 25-26 எத்தனை சதவீதம் உயரும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது? அப்ப பட்ஜெட் போட்டப்போ எவ்வளோ நாமினல் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு ஒரு பர்சன்டேஜ் கணக்கிட்டு சொன்னாங்க. சொல்லுங்க நீங்கள் பி அணியினர். 10%. 10% தான் அப்பொழுது பட்ஜெட் அன்று நாமினல் ஜிடிபி உயரும் என்று கணக்கிடப்பட்டது 26-27க்காக. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. அண்மையில் சமர்ப்பிக்கப்பட்ட 26-27 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டின் பற்றாக்குறை உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனை சதவீதமாக உள்ளது? வாட் இஸ் த ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட் ப்ரொஜெக்டட் டு அச்சீவ் ஃபார் 26-27? இது சி அணியினருக்கு. பர்சன்டேஜ் மட்டும் சொன்னீங்கன்னா போறோம். 4.3%. 4.3% மிகச் சரியான விடை. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த சுற்றுக்கு போலாமா? இதுவும் வரவு செலவு கணக்கினுடைய முக்கிய குறியீடுகள், இலக்குகள் பற்றிய சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு. 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் எவ்வளவு லட்சம் கோடி ரூபாய்கள் மூலதன செலவுகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது? வாட் இஸ் த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரப்போஸ்ட் ஃபார் 26-27 பட்ஜெட்? 12.2 லட்சம் கோடி. 12.2 லட்சம் கோடி. இன்னும் கொஞ்சம் துல்லியமா சொன்னா 12.22 லட்சம் கோடிகள்
ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இப்ப அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. 26-27ஆம் ஆண்டில் அரசாங்க கடன் அதன் உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனை சதவீதமாக இருக்க அரசு நிர்ணயித்துள்ளது? வாட் இஸ் த டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ ப்ரொஜெக்டட் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 27? பி அணியினருக்கு 55.6%. மிக அழகாக துல்லியமாக சொல்லியிருக்கிறார். பி அணியினருக்கு 10 முழு மதிப்பெண்கள். இப்ப அடுத்த கேள்வி சி அணியினருக்கு வருகிறது. 2026-27இல் நாட்டின் அரசாங்க கடன் அதன் பொருளாதார உற்பத்தியில் 55.6% இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று பார்த்தோம். இந்த விகிதம் 2030-31இல் எத்தனை சதவீதமாக குறைக்க இந்தியா இலக்கு கொண்டுள்ளது? India's target to reach debt to GDP ratio in financial year 31 to what percentage? இது சி அணியினருக்கு 6.7% முதல் 6.8%. இல்லம்மா, டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ, டெப்ட் டு ஜிடிபி. நீங்கள் ஏ அணியினர், சரி நீங்க இப்ப ட்ரை பண்ணுங்க. பி அணியினர் 50%, 1 கூடுதல் 6 குறைவு. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். 50 ± 1%. பி அணியினர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. பி அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போலாமா? அடுத்த சுற்றுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் எவ்வளவு ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு ஒரு வாட்டி பார்த்துருவோம். 4 rounds முடிவில் A team score 20 points, B team score 55 points, C team score 30 points, B team 55 points எடுத்து லீடிங்கில் இருக்காங்க, followed by C with 30 points. அடுத்த சுற்றுக்கு போகலாம். பொதுவாகவே பட்ஜெட் போடும்போது பட்ஜெட் அன்னைக்கு மறுநாள் செய்தித்தாள்களில் பார்த்தீங்கன்னா ₹1 எப்படி வருது எப்படி செலவாகுது அப்படின்ற ஒரு பை சார்ட் மாதிரி போட்டு காட்டுவாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஸோ அதுலேருந்து ஒரு சில தகவல்கள். முதல் கேள்வி ஏ அணிக்கு. இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கைப்படி ₹1 வருவாயில் மிக அதிகமாக எத்தனை பைசாக்கள் எந்த வருவாய் மூலம் கிடைக்கிறது? விச் செக்டார் கான்ட்ரிபியூட்ஸ் மேக்ஸிமம் பைசே இன் ₹1 இன்கம்? கடன் இல்லாம. தனிநபர் வருமானம், மாநகராட்சி வரி. பி அணி நீங்க கொஞ்சம் கிளியரா சொல்ல முடியுமா? வருமான வரித்துறை 21 பைசா. அவ்வளவுதான், சிம்பிள். வருமான வரி மூலமாக 21 பைசாக்கள் கிடைக்கிறது. அதுதான் ரொம்ப துல்லியமான கரெக்டான ஆன்சர். பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். சரிங்களா? இது சுமார் 14.66 லட்சம் கோடிகளாக கணக்கிடப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி பி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே வருகின்றது. ₹1 வருமானத்தில் வருமான வரி மூலம் 21 பைசாக்கள் மிக அதிகமான வருவாயாக பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக வருவாய் எந்த துறை மூலம் எத்தனை பைசாக்கள் கிடைக்கிறது? மாநகராட்சி வரி 17 பைசா. மாநகராட்சி தவறு. நீங்கள் கார்ப்பரேஷன் டாக்ஸ் 18%. கார்ப்பரேஷன் டாக்ஸ் 18%. அதாவது கார்ப்பரேஷன் டாக்ஸ் கார்ப்பரேட் டாக்ஸ்னு ஆக்சுவலாக சொல்லுவோம். அது நீங்கள் நினைக்கிற கார்ப்பரேஷன்னா மாநகராட்சி கிடையாது, கார்ப்பரேட்னு சொல்லுவோம். அதாவது தொழில்துறை நடத்துகின்ற மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் அவங்களோட லாபம் சம்பாதிப்பாங்கல்ல, அதனுடைய லாபத்திலேருந்து கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் கார்ப்பரேட் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை கார்ப்பரேட் டேக்ஸ்னு சொல்லுவாங்க, கார்ப்பரேஷன் டேக்ஸ்னு சொல்லலாம், தப்பில்லை. அப்படின்னா நீங்கள் கார்ப்பரேஷன் டேக்ஸ்னு சொல்லியிருக்கீங்க, பரவாயில்ல. கார்ப்பரேட் டேக்ஸ் மூலமாக 18 பைசாக்கள் கிடைக்கிறதுன்னு சரியா சொல்லியிருக்கீங்க. சி அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்கள். கார்ப்பரேட் டேக்ஸ் மூலமாக சுமார் 12.31 லட்சம் கோடிகள் 26-27இல் வர உள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளன. அடுத்த கேள்வி சி அணியினருக்கு உங்கள் முறையிலேயே வருகிறது. சென்டர் செக்டார் ஸ்கீம்ஸ் எனப்படும் மத்திய அரசால் முழுமையான நிதி அளிக்கப்பட்டு மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு ₹1 எத்தனை பைசாக்கள் செலவிடப்படுகின்றன? 8.2%. தவறான விடை. நீங்கள் ஏ அணியினர் 8.6%. தவறு. நீங்கள் பி அணியினர் 17 பைசா. 17 பைசா மிகச் சரியான விடை. அந்த ₹1 எப்படி செலவாகுதுன்றதை பார்த்தீங்கன்னா அதில் 17 பைசா சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமுக்காக செலவிடப்படுகிறது. பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். அந்த அமௌண்ட் 17.71 லட்சம் கோடிகளாக உள்ளது. இதை தவிர சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் எனப்படும் மாநிலங்களோடு இணைந்து செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு 8 பைசாக்கள் செலவிடப்படுகின்றன. இது சுமார் ₹5.48 லட்சம் கோடிகளாக கணக்கிடப்பட்டுள்ளது. இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாம். இந்த சுற்று பட்ஜெட்டில் சில சுங்கவரி குறைப்புகள், சுங்கவரி மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. கஸ்டம்ஸ் டியூட்டி, பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி, அதெல்லாம் பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியம் இல்லையா அதெல்லாம்? முதல் கேள்வி ஏ அணி. பயணிகள் விமான தயாரிப்புக்கு தேவைப்படும் உதிரி பாகங்கள் மற்றும் இன்ஜின் போன்ற அனைத்து பாகங்களுக்கும் புதிய அடிப்படை சுங்கவரி பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி எவ்வளவாக குறைக்கப்பட்டுள்ளது? ஏ அணிக்கு
7.5% 0% குறைக்கப்பட்டது. 0% தான் வந்து மிகச்சரியான விடை. 7.5 இருந்தது, சிலதுக்கு 7.5 இருந்தது, சிலதுக்கு 15 இருந்தது. பட் எல்லாமே டோட்டலாக அவங்க 0க்கு கொண்டு வந்துட்டாங்க. பார்ட்ஸ் எல்லாத்தையுமே 0% கொண்டு வந்துட்டாங்க. ஏ அணியினர் மிகச்சரியான விடை. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இது வந்து 2/2/2026 முதல் அமலுக்கு வந்தது. அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. சூரிய சக்தி மின் உற்பத்தி உபகரணத்தில் உள்ள சூரிய கண்ணாடி தயாரிப்புக்கு தேவைப்படும் சோடியம் ஆன்டிமொனேட்டின் அடிப்படை சுங்கவரி எத்தனை சதவீதத்திலிருந்து எத்தனை சதவீதமாக 26-27 நிதியாண்டு பட்ஜெட்டில் குறைக்கப்பட்டுள்ளது? இந்த கேள்வி பி அணிக்கு. 7.5% 0 மாற்றப்பட்டது. ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க பி அணியினர். பாராட்டுதல்கள். பி அணியினருக்கு பாராட்டுதல். 10 முழு மதிப்பெண்களை பி அணியினர் பெறுகின்றார்கள். இதுவும் February 2, 2026 முதலே அமலுக்கு வந்துவிட்டது. அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. தனிப்பட்ட சொந்த தேவைகளுக்காக இறக்குமதி செய்து கொள்ளும் சுங்கவரிக்கு உட்பட்ட பொருட்களின் அடிப்படை சுங்கவரி எத்தனை சதவீதத்திலிருந்து எத்தனை சதவீதமாக 26-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் குறைக்கப்பட்டுள்ளது? வாட் இஸ் த நியூ பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி ஃபார் த டியூட்டியபிள் கூட்ஸ் இம்போர்ட்டட் ஃபார் பர்சனல் யூஸ்? எதுலேருந்து எதா குறைச்சிருக்காங்க? நீங்கள் ஏ அணியினர். 20 10% குறைந்துள்ளது. மிகச்சரியான விடை. சி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். 20% 10% குறைக்கப்பட்டிருக்கிறது. இது 1/4/26 முதல் அமலுக்கு வருகிறது. இதில் கார்கள், மதுபானங்கள், புகையிலை பொருட்கள் போன்றவை அடங்காது. இப்ப அடுத்த சுற்றுக்கு போலாமா? உள்நாட்டு கப்பல் போக்குவரத்திற்கு மிக அதிகமான முக்கியத்துவம் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றிய சில சுவையான தகவல்களை இந்த சுற்றில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். முதல் கேள்வி ஏ அணிக்குமா? 26-27 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் உள்நாட்டு நீர்வழிகளுக்கான பிரத்யேக கப்பல் பழுது பார்க்கும் சுற்றுச்சூழல் அமைப்பை உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலங்களில் எந்த இடங்களில் நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது? A ship repair ecosystem for inland waterways are planned at which cities in Uttar Pradesh and Bihar? பாட்னா மற்றும் வாரணாசி. மிக அழகாக சொல்லியிருக்கின்றார்கள். பாட்னா பீகார்ல, வாரணாசி வந்து உத்தரப்பிரதேசத்துல. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிகளுக்கு கண்டெய்னர்கள் மிகப்பெரிய அளவில் உதவுகின்றன. இந்தியா மிகப்பெரிய அளவில் காலி கண்டெய்னர்களை தன் தேவைகளுக்காக இறக்குமதி செய்து கொள்கிறது. அந்நிய செலாவணியை குறைக்கும் நோக்கத்துடன் உள்நாட்டு கண்டெய்னர் உற்பத்தியை ஊக்குவிக்கும் பொருட்டும் இவ்வாண்டு பட்ஜெட்டில் 10,000 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. இந்த புதிய கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் மூலம் எத்தனை லட்சம் கண்டெய்னர்களை ஒரு ஆண்டிற்கு உற்பத்தி செய்ய இந்தியா இலக்கு கொண்டுள்ளது? எத்தனை லட்சம் கண்டெய்னர் உற்பத்தி பண்ண போறாங்க ஒரு வருஷத்துக்கு? 10 லட்சம் கண்டெய்னர். 10 லட்சம் கண்டெய்னர். ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. பி அணியினருக்கு 10 முழு மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி சி அணிக்கு. நல்லா கேளுங்க. இதுவும் நீர்வழி போக்குவரத்தை பற்றி ஒரு கேள்வி. நீர்வழி போக்குவரத்தை அதிகரிக்கும் பொருட்டு எத்தனை புதிய தேசிய நீர்வழி தடங்களை அடுத்த 5 ஆண்டுகளில் அறிமுகப்படுத்த அரசு முடிவெடுத்து இந்த ஆண்டு பட்ஜெட்டில் இணைத்துள்ளது? 20 நீர்வழித்தடங்கள். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. 20 நீர்வழித்தடங்கள். சி அணியினரும் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இதன் ஆரம்ப திட்டம் ஒடிசாவில் தல்சர், அங்குல் மற்றும் கலிங்கா நகர் போன்ற தொழில்துறை மையங்களை ஒடிசாவின் பாரதீப் மற்றும் தம்ரா துறைமுகங்களுடன் இணைக்கிறது. மிக முக்கியமான நீர்வழி NW1 கங்கா பகீரத் ஹூக்ளி ஆகும். இது ஹல்தியா மேற்கு வங்காளத்திலிருந்து அலகாபாத் பிரயாக்ராஜ் வரை செல்கின்றது. இப்போ அடுத்து வந்து நிகழ்ச்சியினுடைய கடைசி சுற்று. முதல் கேள்வி வந்து ஏ அணிக்கு. 2026-27 மத்திய பட்ஜெட்டின் படி பங்குகளை திரும்ப பெறும் பொழுது புகுத்தப்பட்டுள்ள வரி மாற்றம் என்ன? As per the recent budget, the share buybacks are to be taxed under what category? கேபிட்டல் கெயின். அவ்வளோதான். அதெல்லாம் கேபிட்டல் கெயின் டாக்ஸா மாறுது. ஷேர் பைபேக் பண்ணாங்கன்னா கேபிட்டல் கெயின் டாக்ஸா வரப்போகுது. மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். ஏப்ரல் 1 2026 முதல் பங்குகள் திரும்ப பெறும் பொழுது பங்குதாரர்களுக்கு கேபிட்டல் கெயின் டாக்ஸ்
விதிக்கப்பட இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் பங்குகளை கையகப்படுத்துவதற்கான செலவை பெறப்பட்ட பணத்திலிருந்து கழித்து கொண்ட பின் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் விதிக்கப்படுகிறது. சரிங்களா? இப்ப அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. இந்தியாவின் டேட்டா சென்டர்களை பயன்படுத்தி உலகமெங்கும் உள்ள தனது வாடிக்கையாளர்களுக்கு கிளவுட் சர்வீஸ் எனப்படும் சேவையை வழங்கும் அயல்நாட்டு நிறுவனங்களுக்கு டாக்ஸ் ஹாலிடே எனப்படும் வரி சலுகையை எந்த ஆண்டு வரை இந்த பட்ஜெட் அளிக்கிறது? 2047 ஆண்டு. 2047. ரொம்ப அழகா துல்லியமா சொல்லியிருக்கார் பி அணியினர். பாராட்டுதல்கள், அவர்களுக்கு 10 முழு மதிப்பெண்கள். அடுத்து நிகழ்ச்சியினுடைய கடைசி கேள்வி, நல்லா கேளுங்க. இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற நிறுவனங்கள் ஒரு குறுகிய கால கல்வி திட்டத்தையும் நடைமுறை பயிற்சிகளையும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு தந்து அவர்களை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களை சரியான முறையில் நடத்துவதற்கு உதவ அனுப்ப போகின்றனர். அந்த பிரிவினருக்கு எந்த பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது? கார்ப்பரேட் மித்ராஸ். கார்ப்பரேட் மித்ராஸ் மிகச் சரியான விடை. சி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவுக்கு வந்துட்டோம். எவ்வளவு மார்க் நீங்க வாங்கியிருக்கீங்க, யார் முன்னிலையில் இருக்காங்கன்றதை நம்ம பார்த்துருவோம். இப்போ A டீம்ஸ் முடிவில் A டீம் ஸ்கோர் 15 பாயிண்ட்ஸ், B டீம் ஸ்கோர் 95 பாயிண்ட்ஸ், C டீம் ஸ்கோர் 65 பாயிண்ட்ஸ். B டீம் 95 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க, ஃபாலோட் பை C வித் 65 பாயிண்ட்ஸ். 95 மதிப்பெண்களை பெற்று பி அணியினர் முதல் இடத்தை பெறுகின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக 65 மதிப்பெண்களை பெற்று சி அணியினர் 2ஆம் இடத்தை பெறுகிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதாவது நிறைய பட்ஜெட்டை பற்றிய முக்கியமான மற்றும் சுவையான தகவல்களை இப்போ உயர்கல்வி படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா நீங்களாம். ஸோ உங்களுக்கெல்லாம் நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் பல முக்கியமான தகவல்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தர முடிந்தது. அவர்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறோம். நிகழ்ச்சியில் ரொம்பவும் ஆர்வத்தோடு பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். முதல் கேள்வி ஏ அணிக்கு. முதல் சுற்று ஒரு விரிவாக்க சுற்று. CEA ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதனுடைய விரிவு என்ன? CEA சீஃப் எக்கனாமிக் அட்வைசர். சீஃப் எக்கனாமிக் அட்வைசர். ரொம்ப அழகான பதில் சொல்லியிருக்காங்க. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. DPIIT ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸ்பான்ஷன். இது DPIIT இதனுடைய விரிவு என்ன? இது ஒரு மத்திய அமைச்சகத்தின் கீழ் உள்ள ஒரு அலுவலகம். டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு பி அணியினர். பி அணியினருக்கு 10 முழு மதிப்பெண்கள். DPIIT அவங்க தான் இந்த நிறைய டேட்டாஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வந்தது, அந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் அவங்க தான் ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்விமா. NSO இதனுடைய விரிவு என்ன? நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். ஆமாம், நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். மோஸ்பி எனப்படுகின்ற அமைச்சகத்தின் கீழ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், அந்த அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது. முக்கியமான தகவல்கள்லாம் கொடுப்பாங்க. NSO உங்களுக்கு தெரியும், ரீட்டைல் இன்ஃப்ளேஷன், அதுக்கப்புறம் நாட்டினுடைய GDP, இதெல்லாம் இவங்க தான் கொடுக்குறாங்க. முக்கியமான ஒரு துறையாகும் அது. அடுத்த சுற்றுக்கு போகிற நம்ம. முதல் கேள்வி ஏ அணிக்கு. இந்த சுற்று இப்போ இந்த நியூ CPI சீரீஸ்னு சொன்ன பார்த்தீங்களா, புதிய நுகர்வோர் குறியீட்டு எண், நியூ கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சீரீஸ், அதை ஆரம்பிச்சிருச்சு இப்போ இல்லையா? அதை பற்றி சில தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாம் உயர்கல்வி படித்து கொண்டிருக்கின்றவர்கள். முதல் கேள்வி போலாமா? புதிய சில்லறை பணவீக்க வரிசையின் அடிப்படை கணக்கு ஆண்டு நியூ CPI சீரீஸ் பேஸ் இயர் 2012 எந்த ஆண்டாக மாற்றப்பட்டுள்ளது? The base year has been changed. 2024. 2024. ரொம்ப அழகா துல்லியமா சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினருக்கு 10 முழு மதிப்பெண்கள். 2012 2024 மாற்றப்பட்டுள்ளது. இப்போ அடுத்தது பி அணியினருக்கு ஒரு முக்கியமான கேள்வி. புதிய சில்லறை பணவீக்க வரிசையின் பல்வேறு கூறுகளில் உணவு மற்றும் பானங்களின் சதவீதம் 45.86% என்கின்ற பழைய கணக்கிலிருந்து எத்தனை சதவீதமாக புதிய சில்லறை பணவீக்க வரிசையில் குறைக்கப்பட்டுள்ளது?
The weightage of food and beverages is reduced in the new CPA series from 45.86% to what percentage? 36.75%. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா சொல்லியிருக்காரு பி அணியினர். 10 முழு மதிப்பெண்கள் பி அணியினர் பெறுகின்றார்கள். 36.75%. அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. நீங்களும் கரெக்டா சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். புதிய சில்லறை பணவீக்க விகிதப்படி நியூ சிபிஐ சீரிஸ் 2026 ஜனவரி மாதத்தின் சில்லறை பணவீக்கம் எத்தனை சதவீதமாக உயர்ந்துள்ளது? முதல்ல ஃபர்ஸ்ட் ஜனவரியினுடைய டேட்டாவை தான் பிப்ரவரி 12 ரிலீஸ் பண்ணாங்க ஆஸ் பர் த நியூ சிபிஐ சீரீஸ். அப்போது என்ன இன்ஃப்ளேஷன், சில்லறை பணவீக்கம், ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ? 2.75%. 2.75%. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. சி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இதுவுமே நியூ சிபிஐ சீரீஸ் பற்றிய ஒரு சுற்று தான். இன்னும் கொஞ்சம் நிறைய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். முதல் கேள்வி ஏ அணிக்கு. பழைய சில்லறை பணவீக்க வரிசையிலிருந்து எந்தெந்த பொருட்கள் பணவீக்க விகிதத்தை கணக்கிடும் பொழுது நீக்கப்பட்டுள்ளது? பேஸ்கெட் இருக்கும் இல்லையா, அந்த பேஸ்கெட்லேருந்து தே ஹவ் ரிமூவ்ட் சர்டன் ஐட்டம்ஸ். அது என்னென்ன ஐட்டம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 2 ஐட்டம் சொன்னீங்கன்னா போகிறோம். மின்னணு சாதனம், ஊடகம். இல்லை, மின்னணு சாதனம்னா எந்த மின்னணு சாதனம்? ஜென்ரலாக சொல்லக்கூடாது, இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலராக சொல்லுங்க. எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக இல்லை இன்னும் கொஞ்சம் நிறைய டீட்டெயில்டாக சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் வேறு நல்ல தெளிவாக தெரிஞ்ச ஐட்டம் கூட சொல்லுங்கள். சரி, நீங்கள் பி அணியினர் ஏதாவது ஒரு 2 ஐட்டம் சொல்லுங்கள். சிடி, அப்புறம் டிவிடி பிளேயர் மற்றும் டேப் ரெக்கார்டர். அது எல்லாம் ஒரே குரூப்பில் சிடி, சிவிடி, டேப் ரெக்கார்டர் ஒரு குரூப்பு. இன்னும் ஏதாவது ஒரு ஐட்டம் சொல்லுங்கள். வானொலி. ஓகே. ஸோ பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இருக்கிற முக்கியமானதெல்லாம் சொல்கிறேன். டிவிடி, சிடி, வீடியோ கேசட், வீடியோ ஆடியோ கேசட் அதை எடுத்துட்டாங்க. கயிறு வகைகள்லாம் எடுத்துட்டாங்க. அப்புறம் போர்ட்டர் கூலி எடுத்துருக்காங்க. அப்புறம் செகண்ட் ஹேண்ட் கிளாத்து, உபயோகப்படுத்தப்பட்ட துணிகள்லாம் வாங்கி போடுவாங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி பி அணியினருக்கு அவர்கள் முறையிலே வருகிறது. புதிய சில்லறை பணவீக்க வரிசையில் கணக்கீட்டிற்கு எந்தெந்த பொருட்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன? நியூ ஐட்டம்ஸ் ஆடட். சொல்லுங்க பார்க்கலாம். 2 சொன்னீங்கன்னா போகிறோம். ஓடிடி தளங்கள் சார். ஓடிடி தளங்கள் சரியான விடை. ஒரு 5 மதிப்பெண் உங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் ஏ அணியினர். மின்னணு இயந்திரம். இல்லை, மின்னணுலாம் முடிச்சிட்டோம். நான் சொல்கிறேன். அவர் ஒரே ஒரு இது மட்டும் சொன்னார், ஓடிடி மட்டும் சொன்னார். அதை தவிர ரூரல் ஹவுசிங் ரெண்ட் அதை ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டிரைவர், காரோட்டிகள், அது அவங்கள ஆட் பண்ணியிருக்காங்க. ஏர் பியூரிஃபையர் அது ஆட் பண்ணியிருக்காங்க. ஜிம் எக்யூப்மெண்ட், அந்த எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது ஆட் பண்ணியிருக்காங்க. பென்ட்ரைவ் ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சேர்க்கப்பட்டுள்ள பொருட்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. இப்போ புதிய பணவீக்க வரிசையின் கணக்கீட்டின்படி நுகர்வோர் விலை குறியீட்டில் போக்குவரத்துக்கு எத்தனை சதவீதம் ஒதுக்கப்பட்டுள்ளது? வெயிட்டேஜ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இன் நியூ சிபிஐ சீரீஸ் பேஸ்கெட். போக்குவரத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வெயிட்டேஜ்? 8.8%. 8.8. ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த சுற்று ஒரு முக்கியமான சுற்று. அதாவது புதுசான ஜிடிபி சீரீஸ் வந்திருக்கு இல்லைங்களா? தேசிய கணக்குகளின் புதிய தொடர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை பற்றியும் நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். நியூ ஜிடிபி சீரீஸ். ஸோ முதல் கேள்வி ஏ அணிக்கு கேட்கலாமா? தேசிய கணக்குகளின் புதிய தொடரை வடிவமைத்து 3ஆம் காலாண்டின் உள்நாட்டு உற்பத்தியை வெளியிட்ட மத்திய அரசு நிறுவனம் எது? நியூ ஜிடிபி சீரியஸ் அதை வெளியிட்ட மத்திய அரசு நிறுவனம் எது? யார் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் என்எஸ்ஓ தான் மிகச்சரியான விடை. நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் எனப்படும் தேசிய புள்ளியியல் அலுவலகம். அது மாஸ்பி எனப்படுகின்ற அமைச்சகத்தின் கீழ் வருகின்றது. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. தேசிய கணக்குகளின் புதிய தொடரின்படி ஆஸ் பர் இந்தியாஸ் நியூ நேஷனல் அக்கவுண்ட் சீரியஸ் நடப்பு நிதியாண்டின் 3ஆம் காலாண்டின் நிலையான விலைப்படியான வளர்ச்சி விகிதம், நிலையான கான்ஸ்டன்ட் பிரைசஸ் எத்தனை சதவீதமாக கணக்கிடப்பட்டுள்ளது? இந்தியாஸ் Q3 ரியல் ஜிடிபி ஆஸ் பர் த நியூ நேஷனல் அக்கவுண்ட் சீரியஸ் ஆர் நியூ ஜிடிபி சீரியஸ் எவ்வளோ? ஜிடிபியுடைய ரியல் ஜிடிபி எவ்வளோ பர்சன்டேஜ்? 7.8%. 7.8%. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. Q3 ரியல் ஜிடிபி ஃபார் FY26 இஸ்
7.8%. ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. தேசிய கணக்குகளின் புதிய தொடரின்படி புதிய நிலையான விலைப்படியான உள்நாட்டு சதவீதம் நடப்பு நிதியாண்டின் 3ஆம் காலாண்டுக்கு வெளியிடப்பட்டதை நாம் பார்த்தோம் இல்லையா? 7.8% சொன்னார். இந்த புதிய உள்நாட்டு வளர்ச்சி விகித வரிசை எந்த ஆண்டை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்பட்டுள்ளது? The new GDP series is based on which financial year? இப்போ எல்லா நியூ ஜிடிபி சீரியஸும் பேஸ் இயர் ஹஸ் பீன் சேஞ்ச். அது எந்த பேஸ் இயர்? 2022 to 23. 2022-23 ஆர் FY23. ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இது முன்பு 2011-12 ஆண்டினை அடிப்படையாக கொண்டு இருந்தது. இப்போ நம்ம அடுத்த சுற்று போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோம். 4 rounds முடிவில் A team score 30 points, B team score 40 points, C team score 40 points. டி மற்றும் சி அணியினர் தலா 40 மதிப்பெண்களை பெற்று முன்னிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக அருகாமையிலேயே ஏ அணியினர் 30 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். இப்போ வருகின்ற சுற்றுகளில் நீங்கள் மதிப்பெண்களை மிகவும் கூடுதலாக பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இந்த சுற்று என்ன, மத்திய ரிசர்வ் வங்கி நிறைய டேட்டாஸை அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள்லாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அதை ஃபாலோ பண்ணி அதை பார்க்கணும் இல்லையா? அதுலேருந்து சில கேள்விகளை நம்ம கேட்க போகிறோம். நிறைய முக்கியமான தகவல்கள் இதெல்லாம் நீங்களும் கேட்கணும், அதே மாதிரி நேயர்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்ம நம்பலாம். முதல் கேள்வி ஏணி, நல்லா கேளுங்கம்மா. மத்திய ரிசர்வ் வங்கியின் அறிக்கைப்படி இந்தியாவின் மொத்த அந்நிய செலாவணி இருப்பு 13/2/2026 முடிய உள்ள வாரத்தில் புதிய உச்சத்தை தொட்டது. அந்த புதிய உச்சம் எத்தனை பில்லியன் டாலர்கள்? ஒரு வாரத்தினுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் சொல்லுவாங்க ரிசர்வ் பேங்க். 13/2 அன்னைக்கு முடிஞ்ச அந்த வாரத்தில் அது ஒரு புது பீக்கை தொட்டுச்சு. அது எவ்வளோ பில்லியன் டாலர்ல சொல்லுங்க ஏ அணியினர். 725.7 பில்லியன் டாலராக உள்ளது. ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. 725.72 பில்லியன் டாலர்கள் தான் புதிய உச்சம். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. மத்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கைப்படி February 15, 2026 படி நாட்டில் உள்ள அனைத்து வங்கிகளின் மொத்த இருப்பு தொகை எவ்வளவு லட்சம் கோடிகள்? சொல்லிட்டே இருப்பாங்க. டெபாசிட்ஸ், டோட்டல் டெபாசிட்ஸ் ஆஃப் பேங்க்ஸு, டோட்டல் கிரெடிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் தான் ஃப்யூச்சரில் எக்கனாமியை ட்ரைவ் பண்ண போகிறீங்க. அதனால் நிச்சயமாக உங்களுக்குலாம் அதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு துல்லியமாக ஞாபகம் வச்சுக்கணும்னு தேவையில்லை. பட் அட்லீஸ்ட் ஒரு ஓவரால் ஒரு நம்பர் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா போகிறோம். சொல்லுங்கள் பார்க்கலாம், எவ்வளோ இருப்பு தொகை எவ்வளவாக இருந்தது? 7.71 லட்சம் கோடி சார். இல்லை, மிக தவறான விடை. நீங்கள் சி அணியினர் 2450 கோடி. இல்லை, நீங்கள் 245 லட்சம் கோடி. 245 லட்சம் கோடிகளா? 45ன்றது இன்னும் கொஞ்சம் துல்லியத்தை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கரெக்டான ஆன்சர் ஆஸ் பர் February 15 247.7 லட்சம் கோடிகள். சரிங்களா? இதே நாளில் வங்கிகள் வழங்கிய மொத்த கடன் ரூபாய் 204.32 லட்சம் கோடிகளாக இருந்தது. எப்பயுமே டெபாசிட் ஜாஸ்தியாக இருக்கும், கடன் வழங்கினது கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்பொழுது இந்த சுற்றினுடைய கடைசி கேள்வி. மத்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள ஜனவரி 2026க்கான மொத்த சில்லறை கடன்களில் ரீட்டைல் லோன்ஸ் இல்லையா, தங்க கடனின் சதவீதம் எவ்வளவாக உள்ளது? ஷேர் ஆஃப் கோல்டு லோன்ஸ் இன் ஓவரால் ரீட்டைல் லோன்ஸ் ஆஃப் த பேங்க்ஸு. சில்லறை கடன்னா என்னன்னாக்கா தங்க கடன், அப்புறம் வாகன கடன் வெஹிக்கல் லோன்ஸு, அப்புறம் ஹவுசிங் லோன் எனப்படும் வீட்டு வசதி கடன் மற்றும் கிரெடிட் கார்டு, இதெல்லாம் தான் அந்த இதில் சொல்லுவாங்க ரீட்டைல் லோனில். அதில் கோல்டுனுடைய ஷேர் எத்தனை %? 6%. 6%. இது எதனாலனாக்கா ஜனவரி 2025 கம்பேர் பண்ணும்போது டபுளாக மாறி இருக்கு. பிகாஸ் தங்கத்தினுடைய விலை ஏறதுனால நிறைய பேர் அதை வச்சு கடன் வாங்குறாங்க. ஸோ அது 6% உயர்ந்திருக்கு. 3% இருந்தது ஜனவரி 25, அது இப்போ 6% உயர்ந்திருக்கிறது. சி அணியினர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. 10 முழு மதிப்பெண்கள் சி அணியினர். இப்போ கொஞ்சம் நிறைய பொது தகவல்கள்லாம் பார்ப்போம். சரிங்களா? நிறைய சிபிஐ சீரியஸு, அப்புறம் ஜிடிபி சீரியஸ்லாம் பார்த்தோம். இப்போ கொஞ்சம் பொது தகவல்கள்லாம் பார்ப்போம். முதல் கேள்வி இது ஒரு ரப்பர் வாரியத்தை பற்றிய ஒரு ரப்பர் வாரியம், ரப்பர் உற்பத்தி பற்றிய ஒரு சுற்று. ஏ அணிக்கு முதல் கேள்வி. இந்திய ரப்பர் வாரியத்தின் தலைமையகம் எங்குள்ளது?
கேரளா, கோட்டயம். கேரளத்தில் கோட்டயத்தில் உள்ளது. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இந்த வாரியம் 1947ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் ரப்பர் விளைச்சலுக்கு பெயர் பெற்றது? கன்னியாகுமரி. கன்னியாகுமரி தான். ரப்பர்னா தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி தான். சரியா சொல்லியிருக்கீங்க. பி அணியினரும் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. இந்திய ரப்பர் ஆராய்ச்சி நிறுவனம் ரப்பர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா எங்குள்ளது? கேரளா, கோட்டயம். அதுவும் கேரளா கோட்டயம் தான். ரப்பர்னாலே மெயினாக கேரளா தான். ஸோ இதுவும் ரப்பர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா, அதுவும் கேரளாவில் கோட்டயத்தில் தான் உள்ளது. கோட்டயம் நகரிலிருந்து கிழக்கே சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் புதுப்பள்ளி என்னும் புறநகர் பகுதியில் உள்ள ஒரு மலையில் இது அமைந்துள்ளது. சாகுபடி நுட்பங்கள் குறித்த ஆராய்ச்சி மூலம் ரப்பர் மகசூல் மற்றும் தரத்தை மேம்படுத்துதல், அதிக மகசூல் தரும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரப்பர் மரங்களை உருவாக்குதல் போன்ற பல்வேறு பணிகளையும் ஆராய்ச்சிகளையும் இந்த நிறுவனம் மேற்கொள்கிறது. இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இது ஒரு சுற்றுச்சூழல் பற்றிய ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு. பசுமை தளவாடங்கள் என்பது எதை குறிக்கிறது? கிரீன் லாஜிஸ்டிக்ஸ். சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்கணும். அதில் ஃபியூயல்ஸை குறைச்சி கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் கொண்டுட்டு வரும். ஓகே ஓகே. பசுமை தளவாடங்கள் என்பது போக்குவரத்து நடவடிக்கைகளின் மூலம் சுற்றுச்சூழல் தாக்கத்தை குறைப்பது, பாதைகளை மேம்படுத்துவது, கார்பன் உமிழ்வை குறைப்பது, சுற்றுச்சூழலுக்கு உகந்த எலக்ட்ரிக் போன்ற வாகனங்களை பயன்படுத்துவது, கழிவுகளை குறைப்பது போன்றவைகளாகும். யூசிங் மோர் ஃபியூயல் எஃபிஷியன்ட் ஆர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஆப்டிமைசிங் த டெலிவரி ரூட்ஸ், எம்ப்ளாயிங் ரீயூசபிள் பேக்கேஜிங் மெட்டீரியல், இம்ப்ளிமெண்டிங் எஃபிஷியன்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸெட்ரா. இதெல்லாமே இந்த கிரீன் லாஜிஸ்டிக் கீழே வருது. ஏ அணியினர் 5 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு வருகின்றது. நிகர கார்பன் உமிழ்வை 0 குறைத்தல் என்பது ஒரு இலக்காக இந்தியா கொண்டுள்ளது. எந்த ஆண்டில் நிகர கார்பன் உமிழ்வை 0 குறைக்க இந்தியா இலக்கு கொண்டுள்ளது? 2070. ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. 2070 தான் கார்பன் உமிழ்வை 0 குறைக்க இந்தியா இலக்கு கொண்டுள்ளது. இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. இந்தியா ஒரு பஞ்சாமிர்த இலக்குன்னு இந்தியா வச்சிருக்காங்க, சரிங்களா? நீங்களாம் படிச்சிருப்பீங்க, டெஃபினட்டாக படிச்சிருப்பீங்க. அதில் இந்தியா எந்த பஞ்சாமிர்த இலக்கை செப்டம்பர் 30, 2025 எட்டிவிட்டது? அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மூலங்கள். எவ்வளோ சதவீதம்? 500 ஜிகாவாட். இல்லை, அது சதவீதம் எவ்வளோ? நீங்கள் முயற்சி செய்யுங்கள். பி அணியினர் 50%. 50% தான் சரியான விடை. புதிய மின் உற்பத்தியில் மரபுசாரா எரிபொருட்கள் மூலம் 50% அவர்கள் ஒரு இலக்காக வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த இலக்கை செப்டம்பர் 30, 2025 எட்டிவிட்டார்கள். அதுதான் சரியான விடையாகும். பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்கள் பெறுகிறார்கள். மொத்த மின் உற்பத்தியில் 50% மரபுசாரா எரிபொருட்கள் மூலம் எட்டியிருந்த இலக்காகும். இப்போ நிகழ்ச்சியினுடைய கடைசி சுற்றுக்கு வந்திருக்கின்றோம். முதல் கேள்வி ஏ அணிக்கு. ஷில்ப் குரு விருது எந்த துறையைச் சேர்ந்தவருக்கு ஆண்டுதோறும் மத்திய அரசால் வழங்கப்பட்டு வருகிறது? ஷில்ப் குரு அவார்ட் யாருக்கு? கைவினை துறையில் சிறந்த விளங்குவருக்கு தேசிய விருதாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இந்திய கைவினை பொருட்களை பாதுகாப்பதற்கும் அவற்றை ஊக்குவிப்பதற்கும் அவர்களின் வாழ்நாள் அர்ப்பணிப்பு மற்றும் பங்களிப்பை கௌரவிக்கும் வகையிலும் இந்த விருது வழங்கப்படுகிறது. ரூபாய் 2 லட்சம், ஒரு தங்க நாணயம், ஒரு சால்வை, ஒரு சான்றிதழ் மற்றும் ஒரு தாமிர பத்திரம் விருதாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. ஏஐசிடிஇ லீலாவதி விருது எந்த நோக்கத்திற்காக மத்திய அரசால் வழங்கப்பட்டு வருகிறது? ஏஐசிடிஇ அப்ரூவ் பண்ண இன்ஸ்டிடியூஷன்ஸில் விமன் எம்பவர்மெண்ட்டை என்கரேஜ் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க சார். ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. பி அணியினருக்கு பாராட்டுகள். 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார் பி அணியினர். ஏஐசிடிஇயால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் பெண்களை சமத்துவம் மற்றும் நியாயத்துடன் நடத்துதல், தன்னம்பிக்கையை ஊக்குவித்தல், தொழில்நுட்பத்தில் அவர்களுக்கு அதிகாரமளித்தல் போன்ற முயற்சிகளை அங்கீகரிக்கும் பொருட்டு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஏஐசிடிஇயால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் 2 முதல் 5 உறுப்பினர்களை கொண்ட அணியினருக்கு இவ்விருது வழங்கப்படுகிறது. இதில் 2 கட்டாயம் பெண்களாக இருத்தல் வேண்டும். இந்த அணிகள் தங்கள் சேவையை சிறிய வீடியோக்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம்.
இப்போ நிகழ்ச்சியினுடைய கடைசி கேள்விக்கு வந்திருக்கிறோம். இந்த கேள்வி சி அணியினருக்கு. உலக புகையிலை எதிர்ப்பு நாள் உலகெங்கும் ஆண்டுதோறும் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? உலக புகையிலை எதிர்ப்பு நாள் மார்ச் 11. மார்ச் 11 தவறான விடை. நீங்கள் ஏ அணியினர் மே 31. மே 31 சரியான விடை. மே 31 தான் உலக புகையிலை எதிர்ப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது. மே 31ஆம் தேதி உலக சுகாதார அமைப்பால் WHO 1987ஆம் ஆண்டு முதல் இது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் உடல்நல அபாயங்கள் குறித்த விழிப்புணர்வை இது ஏற்படுத்துகிறது. தேசிய புகையிலை கட்டுப்பாடு திட்டம் இதை வலியுறுத்துகிறது. நேஷனல் டொபாக்கோ கண்ட்ரோல் ப்ரோக்ராம். ஏ அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண். இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய முடிவுக்கு வந்துட்டோம். யார் முன்னிலையில் இருக்கீங்கன்றதை பார்த்துருவோம். இப்போ 8 ரவுண்ட்ஸ் முடிவுள்ள A team score 75 points, B team score 75 points, C team score 60 points. Both A and B are getting 75 points each, followed by C with 60 points. AB 2 அணிகளுமே தலா 75 மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்தை பெறுகின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்கள், வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் நிறைய சுவையான தகவல்களாக நம்ம பார்த்தோம். பர்டிகுலர்லி நியூ CPA சீரியஸ், நியூ GDP சீரியஸ், மற்ற பல சுவையான தகவல்கள்லாம் பார்த்தோம். நிகழ்ச்சியில் ஆர்வத்தோடு பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இதுவரை ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் TK பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்பவர்கள் S சிவசக்தி, B காவிய பாரதி, BG கோகுல்நாத், S சஞ்சய், S ஜெயமாலதி, S சோமசுந்தரி.